ஆப்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெண்ணு, நான் அழகாக இருக்கேன்னா, ரொம்ப கவர்ச்சியாக இருக்கேன்னா, என் கூட நீங்கள் பேச ஆசையாக இந்தாங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க என்று சொல்லுவார். நீங்கள் இந்த ஃபோனுக்கு பேசின உடனேயே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 3000 ரூபா போயிடும். அப்புறம் அவள் பேச தொடங்கினவர் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டே காலியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டாரு. அதில் ஒன்றும் பெருசாக அவர் சாதிக்கலை. ஆனால் பிக் பாஸ் தர்ஷா குப்தான்னு பேர் போட்டுக்கிட்டாரு. நிறைய வியாபாரிகளுடன், தொழிலதிபர்களுடன் தொடர்பில் இருந்தவர் தர்ஷா குப்தா. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு வருஷம் வண்டியை ஓட்டினார். இப்போ காசு இல்லை. இதன் காரணமாக ஒரு ஆப்பு திறந்திருக்காரு. இந்த ஆப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகணும். 300 ரூபா கட்டினீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆகிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை நிர்வாண படத்துக்கு 3000 ரூபா, ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னா அதுக்கு 5000 ரூபா, அப்புறம் மேனியான்னு பேசணுன்னா அதுக்கு 10,000 ரூபா, இப்படி வசூல் பண்ணி மாதத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கு. இப்போ அதை தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். என்னை வாழ வைக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் 24x7 சேனல் நேயர்களை, ரசிகர்களிடம் பணம் பறிக்கும் முயற்சியில் நடிகைகள் ஆப் தொடங்கியுள்ளனர். இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் உலகமே நம் கைக்குள் அடக்கம் என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். பேங்க்குக்கு போகாமலேயே நம்ம செல்ஃபோன்லேயே அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபோன்லேயே பணம் அனுப்புகிறோம், ஃபோன்லேயே பணம் வருது. அது இல்லாமல் முன்னாலெலாம் தந்தி ஆஃபீஸுக்கு போவோம், டெலிகிராஃப் ஆஃபீஸுக்கு. இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுறோம். இப்போ வெளிநாடுகளுக்கு வாட்ஸ்அப்பில் காசு செலவில்லாமல் வெளிநாட்டில் உள்ளவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் வாட்ஸ்அப்பில் பேசினா ரெக்கார்ட் ஆகாது. அதனால் பலர் ரகசியமாக பேசுவதற்கு பதிலாக வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறாங்க. அதாவது நாம் கையிலேயே வைத்து கொள்ளக்கூடிய பொருள் என்றாகிவிட்டது செல்ஃபோன். செல்ஃபோன் இல்லாமல் ஒரு மணி நேரம் இருக்க முடியாது என்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். எதுக்கு இவ்வளவு முன்னுரைன்னு சொன்னால், இப்போது பணம் பறிக்கிற முயற்சியில் செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்க. ஆப்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெண்ணு, நான் அழகாக இருக்கேன்னா, ரொம்ப கவர்ச்சியாக இருக்கேன்னா, என் கூட நீங்கள் பேச ஆசையாக இந்தாங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க என்று சொல்லுவார். நீங்கள் இந்த ஃபோனுக்கு பேசின உடனேயே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 3000 ரூபா போயிடும். அப்புறம் அவள் பேச தொடங்கினவர் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டே காலியாயிரும். அந்த அளவுக்கு மோசமான பணம் பறிப்பு வேலைகளில் பெண்கள் ஈடுபடுகிறார்கள். இப்போ நிறைய கணவன் மனைவியே வருமானத்திற்காக ரீல்ஸ் போடுறாங்க. அந்த ரீல்ஸ் போடுறது டீசெண்டாக போட்டால் பரவாயில்ல. கிஸ் அடிக்கிறது, குளியல் அறையிலேருந்து துண்டோடு கட்டி அணைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயங்கள். இதை நிறைய பேர் பார்க்குறாங்க, விழுந்தடித்து கொண்டு அவர்களுக்கு பணம் குவிகிறது. அதனால் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸ் போடுற ஹவுஸ் ஒய்ஃபுகள் எல்லாருமே ஆபாச புகைப்படங்களை ஏஐ பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கலாச்சாரம் கெட்டுவிட்டது. மேலை நாட்டு கலாச்சாரத்தை விட மோசமான பாதையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். சரி, ஏதோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸு ஏதோ வருமானம் வருதுன்னு செய்கிறாங்கன்னா, நடிகைகளும் இப்போது ஆப்புகளை தொடங்கி விட்டார்கள். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா திருச்சி சூர்யா, சாதனா, இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த மாதிரி நள்ளிரவு உரையாடல்களை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கூப்பிட்டு எச்சரிக்கை விடுத்தது. இப்போ அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ அவங்களாம் டீசெண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் மாறாக நடிகைகள் தங்களுடைய உடலினுடைய மார்புகளை காட்டி, இல்லை பிறந்த மேனியாக காமிச்சு நிறைய பணம் வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை முதல்ல பகிரங்கமாக ஆரம்பித்தவர் ஜெமினி பட கதாநாயகி கிரண். அவர் தான் முதல்ல மார்பை திறந்து காமிச்சிருக்கு இவ்வளோ காசு, அப்புறம் கீழே திறந்து காமிக்கிற இவ்வளோ காசுன்னு சொல்லி ஒரு நல்ல வசூலை பெற்றார். இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டார். அதில் ஒன்றும் பெருசாக அவர் சாதிக்கலை. ஆனால் பிக் பாஸ் தர்ஷா குப்தான்னு பேர் போட்டுக்கிட்டாரு. நிறைய வியாபாரிகளுடன்,
தொழிலதிபருடன் தொடர்பில் இருந்தவர் தர்ஷா குப்தா. நல்லா சம்பாதித்து தான் இருந்தார். இப்போ எப்போவுமே பிக் பாஸுக்கு ஒரு பேர் உண்டு. என்னென்னா, பிக் பாஸில் யார் போய் கலந்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து பேர் கிடைக்கும். சினிமாவிலேயும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது, டிவி சீரியல்லையும் வாய்ப்பு இருக்காது. அப்படி ஒரு மோசமான பேர் பெற்று விட்டது பிக் பாஸ் நிகழ்ச்சி. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தர்ஷா குப்தா ஆரம்பத்தில் ஒரு வருஷம் வண்டியை ஓட்டினார். இப்போ காசு இல்லை. இதன் காரணமாக ஒரு ஆப்பு திறந்திருக்காரு. இந்த ஆப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகணும். 300 கட்டினீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை நிர்வாண படத்துக்கு 3000 ரூபா, செக்ஸாக ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசணுன்னா அதுக்கு 5000 ரூபா, அப்புறம் பிறந்த மேனியான்னு பேசணுன்னா அதுக்கு 10,000 ரூபா, இப்படி வசூல் பண்ணி மாதத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தார். இப்போ அதை ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் தர்ஷா குப்தா. சரி, தர்ஷா குப்தா தான் இப்படின்னு சொன்னால், நிறைய நடிகைகள் தங்களுடைய கவர்ச்சி போட்டோக்களை, கொஞ்சம் ஆபாச போட்டோக்களை போட்டு காசு அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு யூடியூப் நிறுவனம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆட்களும் பாவம் ஏன்னு இழிச்சவாயன் அப்படியேன்னு பார்க்குறவங்களாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் காசை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து விட்டது. சரி, இதை கட்டுப்படுத்த முடியுமான்னா எப்படி கட்டுப்படுத்துறது? திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவன் இந்த மாதிரி பெண்கள் அவர்களாகவே திருந்து விட்டால் இது ஒன்றும் செய்ய முடியாது. சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார், ஆபாச படங்களை தடை செய்ய வேண்டும் என்று. அதற்கு எங்களால் அது முடியாது என்று உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. உயர்நீதிமன்றமே மறுத்துவிட்டது. அப்புறம் இதில் சொல்கிறதுன்னு இருக்குது. எனவே நாமளாக தான் பார்த்து திருந்தணும். பசங்க ஃபோனில் நோண்டியிருந்தாங்கன்னா எதை பார்க்குறாங்க என்னங்கிறது. நல்ல வேளை அந்த ட்ரிப்ளெக்ஸ் ஃபிலிம்லாம் தடை செய்யப்பட்டு விட்டது. இந்த ட்ரிப்ளெக்ஸ் படங்கள் தடை செய்யப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக இப்போ ஆப்பு எல்லாம் தோன்றி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தர்ஷா குப்தா வந்து இப்போது முதல்ல தொடங்கி பல நடிகைகள் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து ரகசியமாக அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி நிறுத்துவது? ஒன்றும் நடக்காது. நிறுத்துவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் வேணால் பாருங்களேன், நான் ஒரு 2-3 வீடியோ பாருங்கள். புருஷன் பொண்டாட்டி எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி ரீல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரீல்ஸ் போட்டே தமிழக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுங்கிறாங்க. இப்போ இந்த ரீல்ஸ் போடுறது எங்கே போய் எதை போய் மாற்றப்போகுது என்பது நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனாலும் இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. என்ன காரணம்னா, வேறு எந்த மொழியிலையும் கற்பு சொல்லப்படவில்லை, ஒருவனுக்கு ஒருத்தி சொல்லப்படவில்லை. அதை வந்து மாற்றினவர் ராமசாமி தான். அவர் தான் வந்து எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், மறுமணம் பண்ணணும் அப்படிலாம் புரட்சி பண்ணார். அதனால் அந்த புரட்சி இங்கே வேலைக்கு ஆகலை என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் நம்ம ஒரு சுய கட்டுப்பாடு விதித்து கொள்ள வேண்டும். மற்றபடி இப்போ எல்லாரும் இந்த ஆப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது என் கூட பேசலாம், என் கூட செக்ஸாக பேசலாம், மனசு விட்டு பேசலாங்கிற ஆப்புக்கெல்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. போனீங்க உங்கள் காசு காலி, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது இருக்குது? 1 வருடத்துக்கு புதிய படங்களில் ஒப்பந்தம் இல்லை, அனிருத் அறிவிப்பு. காரணம் என்ன? இசையமைப்பாளர்களில் பல கோடி சம்பளம் வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்கிறவர் அனிருத். அவர் இப்போது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நான் வந்து இனிமேல் ஓராண்டுக்கு 2027 முடியும் வரை ஒரு புதிய படத்திலும் ஒப்பந்தம் ஆக மாட்டேன், இருக்கிற படங்களை நான் முடிக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அனிருத். இதற்கான காரணம் என்ன உங்களுக்கே தெரியும். அவர் சன் குழும தலைவர் காவ்யா மாறனை திருமணம் செய்து கொள்ள போகிறார். நவம்பர் 20ஆம் தேதி அவருடைய கல்யாணம் நடக்கிறது. பிரான்ஸ் அருகில் உள்ள ஒரு தீவில் நடக்கிறது. அதற்கு பிறகு அவர் 3 மாதம்
தேனிலவு செல்கிறார். காவியாமாறனும் அனிருத்தும் முழுமையாக சினிமா உலகிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக காதல் பறவைகளாக சிறகடித்து பறக்கப் போகிறார்கள். எனவே அனிருத்து ஒரு வருஷம் லீவ் விட்டுட்டார் சினிமாவுக்கு. நல்லது தான். ஏன்னா அவர் நீண்ட நாள் அனிருத்து பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தார். ஃபோட்டோக்கள்லாம் வெளியிட்டார். இப்போது செட்டில் ஆக போகிறார். அப்போது அவருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. அதே போல் தேனிலவை அனுபவிக்க அவகாசம் தேவை. அந்த அளவுக்கு இனிமேல் 2027 ஒரு புதிய படத்துக்கும் நான் ஒப்பந்தமாக மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார் அனிருத். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.